வணக்கம். இன்னைக்கு வந்து ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த கவு ஸ்லாட்டர் பேன் ராவ். அது தமிழ்நாடுல இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூரிய பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து ஹி ஹஸ் brought in a பப்ளிக் பெட்டிஷன் தட் இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள்லாம் கொல்லக்கூடாது, பக்ரீதும் எந்த நாட்களையும் கொல்லக்கூடாதுன்னு. இதை எதிர்த்துண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தட் இஸ் விஜய் சர்க்கார் வந்து சொல்கிறாங்க, அதை வந்து எதிர்த்துண்டு பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க கவு ஸ்லாட்டர் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீன்ஸ் மாடுகள் கன்றுகளை கொண்டா பரவாயில்லை, பீஃப் சாப்பிட்டா பரவாயில்லை, எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயம். ஏன்னா ஹிந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கெலாம் மனசு ரொம்ப புண்படுறது. என்ன இது வந்து எவ்வளவோ தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. க்ரைம் ரேட் ஹையாக இருக்குது, குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லை, அவ்வளோ அவல நிலையில் இருக்குது தமிழ்நாடு. அதெல்லாம் வந்து கேர் கூட பண்ணுறதில்ல விஜய் சர்க்கார். ஆனால் இந்த மாடை வந்து ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு பேன் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு தெரியாத எதை செய்யணும்னு, அவங்க என்ன படித்தவங்க இல்லையா, எவ்வளோ நாலேஜபிள் பீப்புள், அவங்க எவ்வளோ சட்ட நிபுணர்கள், அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு அது கேட்கணும்ல. அதை எதிர்த்துட்டு போகிறாங்களா இங்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம தமிழ்நாடு விஜய் சர்க்கார் வந்து இது எதிர்த்துன்னு இருக்காங்க. என்ன அநியாயம்! பக்ரீத் அன்றைக்கும் சரி, எந்த நாளுமே வந்து மாடு கன்றுகள் கொல்றது தப்பு. ஓகே, ஆஸ் எ ஹிந்து ஐ ஃபீல் வெரி வெரி அன்ஹாப்பி. ஏற்கனவே நானும் பியூர் வெஜிடேரியன், நான் ஜீவவதையே எதிர்க்கிறேன். அதில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கவு ஸ்லாட்டர் பேனாவது கொண்டு வரணும் தமிழ்நாட்டில், மேபி உத்தரப்பிரதேஷ் மாதிரி. ஏன்னா அது கொண்டு வந்தால் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து மக்களோட சென்டிமெண்ட்ஸை, நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பை விஜய் சர்க்கார் அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது. ஹைகோர்ட் சொன்னால் அது கேட்கணும், அதுதான் அவங்க வேலை. சும்மா உக்காந்துன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இவங்க தலையிடுறாங்க, ஹைகோர்ட் தலையிடுறதுன்னு சொல்கிறாங்க இவங்க. பட் உண்மை என்னென்னா விஜய் சர்க்காருக்கு வேலை வெட்டி இல்லையான்னு அநியாயமாக வந்து இந்த இந்த ஒரு கவு ஸ்லாட்டர் பேன் வந்து ஒரு நியாயமான விஷயம் நம்ம கேட்குறோம். அதை கொண்டு வந்திருக்காங்க ஹைகோர்ட்னா, அதை வாய் மூடின்னு கேட்காத இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க. அதனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இது ஐ கண்டெம் விஜய் சர்க்கார் ஃபார் அப்ரோச்சிங் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் தே வாண்ட் டு not allow for this ban on cow slaughter. They want to promote cow slaughter in Tamil Nadu. This is a very heinous crime, a condemnable thing, because the majority people are Hindus and we all have sentiments. எப்படி வந்து ஒரு மதத்தில் வந்து ஒரு ஜீவராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம ஹிந்து மதத்தில் மாடு கன்றுகளுக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுப்போம். அதை வந்து அதை பற்றி இவங்க பண்ணாங்கன்னு இது சும்மா விடக்கூடாது விஜய் சர்க்கார். இதுக்கு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஜனங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஹிந்து மக்களுக்கு என்ன மனசு இல்லையா, நம்மளுக்கு வலிக்காதா? என்ன அநியாயம்! நன்றி.